எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி ஒழுகக்கூடிய ஒவ்வொரு இறை விசுவாசிகள் மீதும் ஏக வல்லவன் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக, மதிப்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் ஒரு புனிதமான மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் அரை பகுதியை கடந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன ஒரு விடயம்தான், எவன் ஒருவன் ரமதான் மாதத்தை அடைந்து அவன் அந்த மாதத்தின் மூலமாக தனது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மாறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். அதே போன்று ஒரு விடயம்தான் சகோதரர்களே, நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதா, நம்ம எல்லாம் பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை புரிகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், லானத்து செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? எவனொருவனுடைய தாயும் தந்தையும் அல்லது இருவரில் ஒருவர் முதுமையை அடைந்த நிலையில் அவர்கள் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கும் அல்லாஹுடைய நாசம் இருக்கின்றது என்று லானத்து செய்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்கின்ற இந்த இபாதத், இதனை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்வோம். இந்த வணக்கம் இருக்கின்றது, பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிகின்ற வணக்கம் சாதாரண ஒரு வணக்கம் அல்ல. இந்த வணக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்குவதற்காக குர்ஆனிலே சொல்லிவிட்டு அதோடு இணைத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிகின்ற வணக்கம். அது மாத்திரமல்ல, எவன் ஒருவன் இந்த பெற்றோர்களை புறக்கணிக்கின்றார், அவர்களை நோவினை செய்கின்றானோ அதுவும் அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஒரு குற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு யாரொன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள். அதே நேரத்திலே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்கு தனக்கு எதனையும் இணை கற்பிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லக்கூடிய இபாதத்தாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கின்ற இந்த வணக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விடயத்திலே எம்மிலே அதிகமானவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு, தந்தைக்கு நாம் உபகாரம் செய்வது என்கின்ற விடயத்தை அறியாதவர்களாக, அவர்களை கணக்கெடுக்காதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு வழங்கிவிட்டான். அவனது தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீர்ப்பாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அவர்களில், அந்த பெற்றோர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ முதுமையை அடைந்த நிலையில் ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அவர்களுக்கு சீ என்கின்ற வார்த்தையை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். வலா தகுல்லஹுமா வலா தன்ஹர்ஹுமா. நீங்கள் அவர்களை விரட்டி விட வேண்டாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அவர்களுக்கு சங்கியான வார்த்தைகளை சொல்லுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, எம்மை
நாம் சிறுபிராயத்திலே இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் எம்மை எவ்வாறு பராமரித்தார்களோ, அவர்கள் எம்மை எவ்வாறு வளர்த்தெடுத்தார்களோ, அதே போன்று நீயும் அவர்களை பராமரிப்பாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு கட்டளையாக சொல்லுகின்றானே. சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விடயத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தண்டனை பெறுவதற்கும், இந்த உலகத்திலே அவன் நல்ல முறையிலே வாழ்வதற்கும் அவனுடைய பெற்றோர்கள் காரணமாக இருந்து விடுகின்றார்கள். எவ்வாறு தெரியுமா? பெற்றோர்களை நல்ல முறையிலே ஒரு மனிதன் கவனிப்பான் என்று சொன்னால், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்வான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவனுக்கு ஹயாத்தன் தய்யிபத்தன் நல்லதொரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வழங்குவதோடு நாளை மறுமையிலே அவனுக்கு வெற்றியை வழங்குகின்றான். அதே போன்றுதான் பெற்றோர்களை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவர்களை கவனிக்காமல் அவர்களை ஏனோ தானோ என்கின்ற நிலையிலே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தண்டனையை வழங்குகின்றான். அதே நேரத்திலே நாளை மறுமையிலும் கடுமையான தண்டனை அவர்களுக்கு வைத்திருக்கின்றான் என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல பொன்மொழிகளில் இருந்து எம்மால் அறிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாயை பற்றி விசேடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், மன் அஹக்கு நாசி அஹப்பு, அதாவது நான் மிகவும் நேசம் கொள்வதற்கு பி சுஹ்பதி பி யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து வாழ்வதற்கு, நாம் இரக்கம் கொள்வதற்கு, நான் அன்பு வைப்பதற்கு மிகவும் தகுதியானவர் இந்த உலகத்திலே யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உம்முக்க, உனது தாய்தான் என்று சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, சும்மா ஐயோ, அந்த தோழர் மீண்டும் கேட்கின்றார், பிறகு யார் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும், நாம் தோழமை கொள்ள வேண்டும் என்கின்ற நேரத்திலே சொல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முக்க, உனது தாய்தான் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவது சந்தர்ப்பத்திலும் கேட்கின்றார்கள், அப்பொழுதும் உம்முக்க, உனது தாய்தான் என்று சொல்லுகின்றார்கள். நான்காவது கேட்கின்ற நேரத்திலே அபூக்க, உனது தந்தை என்று சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது தாயை நாம் எவ்வளவு தூரம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதனை இந்த பொன்மொழியிலே இருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோமே. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்திலே இமாம்கள் சொல்லுகின்றார்கள், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை தாயை இவ்வாறு குறிப்பிட்டார்கள் தெரியுமா? அந்த தாய் தான் ஒரு மனிதனை சுமக்கின்றாள். 9 மாதங்கள் அவளுடைய கருவறையிலே அவள் சுமக்கின்றாள். அதனால் உம்முக்க என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அந்த ஒரு மனிதனை, அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றாளே, அந்த பெற்றெடுக்கின்ற விடயம், அந்த வேதனை சாதாரண ஒரு வேதனை அல்ல. அதனால் சொல்லுகின்றார்கள், உம்முக்க, உனது தாய்தான் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக 2 வருடங்கள் அந்த தாய் பால் கொடுக்கின்றாளே, இரத்தத்தை பாலாக மாற்றி தனது குழந்தைகளுக்காக கொடுக்கின்றாளே அந்த தாய் தான் உனக்கு நேசம் கொள்வதற்கு, உனக்கு அன்பு பாராட்டுவதற்கு தகுதியானவள் என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றார்களே. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவப்படுகின்றது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் விருப்பத்திற்குரிய அமல் செயல் எது என்று வினவப்படுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய நேரத்தில் தொழுது வருவதுதான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கேட்கின்ற நேரத்திலே சொல்லுகின்றார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது தாயை எந்த இடத்திலே
எந்த அந்தஸ்திலே நாம் வைத்து பார்க்கின்றோம்? நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எமது எல்லா தேவைகளுக்கும் எல்லா விடயங்களையும் விட அவர்களை நாம் முற்படுத்துகின்றோமா என்பதனை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு படிப்பினையாக சொல்லுகின்றார்கள். இந்த நிகழ்வை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து, அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு ஆபித், வணக்கத்திலே பேர் போனவர். வணக்கம் செய்வதற்காக ஒரு இடத்தை அமைத்து அவர் வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவர். அந்த ஜுரைஜ் அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நஃபிலான சுன்னத்தான தொழுகையை தொழுகின்றார்கள். அவர்களுடைய தாயார் அவர்கள் வந்து கதவை தட்டி சொல்லுகின்றார்கள், ஜுரைஜ், நான் உனது தாய் வந்திருக்கின்றேன், உன்னிடத்திலே நான் நலன் விசாரிப்பதற்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜுரைஜ் அவர்கள் தாய் தானே என்று, நான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றேனே என்று ஒரு விடயத்தை, அதாவது அவர் ஒரு ஆபிதாக இருந்தாரே ஒழிய ஒரு ஆலிமாக இருக்கவில்லை. அவருடைய நஃபிலான வழக்கத்தை விட அந்த தாயுடைய அழைப்புக்கு செவி சாய்க்க வேண்டும், அவருடைய அழைப்பை ஏற்று அவருக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதனை அவர் அறியாதவராக இருந்தால், அதனால் அவர் தொழுகையிலே ஈடுபடுகின்றார். தாயார் அவர்கள் திரும்பி விடுகின்றார்கள். அதே போன்று அடுத்த நாள் மறுநாளும் அதே மாதிரி வருகின்றார்கள். வந்து, ஜுரைஜ், நான் உனது தாய் வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். ஜுரைஜ் அவர்களுடைய வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தாய் அவர்கள் திரும்பி சென்று விடுகின்றார்கள். 3வது நாளும் இவ்வாறு நடக்கின்றது. 4வது நாள் வந்து சொல்லுகின்றார்கள், ஜுரைஜ், நான் உனது தாய் வந்திருக்கின்றேன், உனது நலன் விசாரிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலும் அவர் அந்த நஃபிலான வழக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அந்த தாயார் அவர்கள் மனவேதனைப்படுகின்றார்கள். மனதிலே அவருக்கு கவலை வருகின்றது. அவர் ஒரு சாபத்தை இட்டுவிட்டு செல்லுகின்றார்கள். ஜுரைஜ், நீ ஒரு விபச்சாரியின் மூலமாக சோதிக்கப்படாமல் விடப்பட மாட்டாய் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு செல்லுகின்றார்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிறகு அவர்கள் ஒரு விபச்சாரியின் மூலமாக சோதனை செய்யப்பட்டார்கள் என்கின்ற பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது. இதிலே படிப்பினை பெறக்கூடிய விடயம் என்ன தெரியுமா சகோதரர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே? அந்த ஜுரைஜ் அவர்கள் சாதாரணமான ஒரு வேலையில் இருக்கவில்லை. அவர்கள் நாம் இன்று பார்க்கின்றோமே, குழந்தைகள் தாய்மார்கள் அழைக்கின்ற பொழுது, பெற்றோர்கள் அழைக்கின்ற பொழுது கையடக்க தொலைபேசியில ஈடுபட்டு கொண்டு அந்த தாய்க்கு தந்தைக்கு விடையளிக்காமல் இருக்கின்ற ஒரு அவலநிலையை பார்க்கின்றோமே. அவர்கள் ஏதாவது மெச்சுகள், அது கார்ட்டூன்கள் போகின்ற நேரத்திலே அதிலே ஈடுபட்டு கொண்டு தாய் தந்தையர்களுக்கு பதில் அளிக்காமல் இருக்கின்றார்களே, இதுவல்ல அந்த ஜுரைஜ் செய்த வேலை. அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அந்த தாயுடைய அழைப்பிற்கு பதிலளிக்காத காரணத்தினால் அந்த தாயுடைய சாபத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, சிறுவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எமது தாய் தந்தையர்கள் எப்படிப்பட்ட முக்கியமானவர்கள். அவர்கள் அழைக்கின்ற பொழுது எமது எந்த வேலையாக இருந்தாலும் அதனை விட்டுவிட்டு அந்த தாய் தந்தையர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த நிகழ்வு எமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எமது தாய்மார்களை, எமது தந்தையை நல்ல முறையிலே நாம் அவர்களை கவனிப்போம். அதன் மூலமாக மாத்திரம்தான் எமக்கு அந்த சுவர்க்கத்தை அடைய முடியும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வஅல்லிமுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், அல் இஷ்ராகு பில்லாஹ், முதல் பெரும்பாவம் தெரியுமா? எது தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல். அடுத்ததாக தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், வ உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை துன்புறுத்துவது, பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்கின்ற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிகப்பெரிய பாவமாக எமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, கொள்கை பேசக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் ஏகத்துவம் பேசினாலும் கூட இந்த விடயத்திலே அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இல்லை, எமது தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்கின்ற விடயத்திலே நாம் முன்னிற்க வேண்டும். அவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனா எமது இஸ்லாமிய சமூகங்கள், அதாவது முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புவதில்லை. ஆனாலும் கூட அவர்கள் முதியோர் அறையாக அவர்களுடைய வீடுகளிலே எந்த வசதியும் இல்லாத ஒரு அறையை, ஒரு ரூமை ஒதுக்கி அந்த தாய் தந்தையர்களை தள்ளிவிடுகின்ற ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த நிலை மாற வேண்டும். அந்த தாய் தந்தையர்களுக்கு உரிய இடங்களை நாம் வழங்க வேண்டும். அவர்களை உன்னதமான இடத்திலே வைக்க வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் எமக்கு இம்மையிலும் செழிப்பான வாழ்க்கை இருக்கின்றது, நாளை மறுமையிலும் உயர்வான அந்த ஜென்னா இருக்கின்றது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாய் தந்தையர்களுடைய பிரார்த்தனைக்கு ஒருவன் உள்வாங்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது. அவர்களுடைய சாபத்திற்கு உள்வாங்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் தண்டனை இருக்கின்றது என்பதனை நாம் விளங்கிக் கொண்டு, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது இபாதத்துக்களை நாம், அதாவது ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன். அதாவது 3 நபர்கள் ஒரு வழியாக செல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் மழையின் காரணமாக, காற்றின் காரணமாக ஒரு பாறாங்கல் அவர்களை அடைத்துக் கொள்ளுகின்றது. அந்த நேரத்திலே அந்த 3 மனிதர்களும் அவர்கள் செய்த உன்னதமான இபாதத்துக்களை, அல்லாஹுக்காக வேண்டி செய்த உயர்வான இபாதத்துக்களை செய்து அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். கல் நகர்கின்றது. சகோதரர்களே, அதிலே ஒன்றுதான் ஒரு மனிதர் பெற்றோர்களுக்காக உபகாரம் செய்த ஒரு விடயம். அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ததை அவர் அல்லாஹு தாலாவிடத்திலே முறையிட்டு கேட்கின்றார். யா அல்லாஹ், இந்த இபாதத்தை, இந்த வணக்கத்தை உனக்காக, உனது திருப்தியை நாடி நான் செய்தேன். எனவே இந்த கல்லை அகற்றுவாயாக என்று கேட்கின்றார்கள். அல்லாஹு தாலா அந்த கல்லை அகற்றுகின்றான் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த தாய் தந்தையர்களுக்கு உபகாரம், உதவிகள் செய்கின்ற விடயம் எவ்வளவு முக்கியமானது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு பகரமாக நாம் இன்று எமது தாயை தந்தையும் எம்மிலே சிலர் சாதாரண ஒரு மனிதர்களாக, ஏனோ தானோ என்பவர்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கின்றது. அது நீங்க வேண்டும். சகோதரர்களே, நீங்கி அவர்கள் உன்னதமானவர்கள், அவர்கள் எம்மை பெற்றெடுத்தவர்கள், நாம் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் என்கின்ற விடயத்தை நாம் உணர்ந்து அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக அல்லாஹு தாலாவிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அதாவது எமக்கு முன் சென்ற பெற்றோர்களாக இருந்தாலும், எம்மை விட்டு மறைந்த பெற்றோர்கள், தாய் தந்தையர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சொர்க்கத்திலே, அந்த கபருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு உயர்வான அந்தஸ்துக்கள் சில நேரங்களிலே கிடைக்கின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ்விடத்திலே, அன்னாலி யா ரப், இது எதனால் எனக்கு கிடைக்கின்றது அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த அந்தஸ்து, இந்த கண்ணியம் எனக்கு எதனால் கிடைக்கின்றது என்று அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இஸ்திக்ஃபாரு வலதிக லக, உனது குழந்தைகள் உனக்கு கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு, அதனால் தான் உனக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கின்றது என்கின்ற அந்த சுபசோபனம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே சகோதரர்களே, சிறார்களே, எமது தாய் தந்தையர்களை நல்ல முறையிலே பார்த்துக் கொள்வோம். அவர்களுக்கு தேவையான உதவி உபகாரங்களை நாம் செய்வோம். அவர்கள் மூலமாக அந்த சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முனைவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம்மை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையர்களையும் உயர்வான அந்த சுவர்க்கத்திலே, அந்த ஜென்னாவிலே குடியிருத்தாட்டி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.